ஸோ கைஸ், இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எனக்கு என்ன புரியுதுன்னா, மக்கள் நம்மலாம் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டுலாம் போட்டு வச்சிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நோ எவிக்ஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தான் தெரியல. ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய ஃப்ரெண்டு பிரஜனோ அவரோட ஒய்ஃப் சாண்ட்ராவையும் காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்றாருன்னு தெரியல. ஸோ ஓட்டை போய் பார்த்தா, அன்அஃபிஷியல் ஓட்டை பார்த்தா கீழே அவங்க தான் இருக்காங்க, பிரஜனும் சாண்ட்ரா இருக்காங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பிரஜனை வந்து கார்ல ஏற்றி அனுப்பிச்சு கூட்டின்னு வந்துட்டாரு. இந்த வாரமும் பிரஜனை வந்து எவிக்ஷன் பண்ணா சாண்ட்ரா மயக்கச்சு வந்துருவாங்க போல இருக்கு. இல்ல சாண்ட்ரா வெளியே அமிச்சா பிரஜன் வந்து தைய குதிப்பா போல இருக்கு. ஐயோ அந்த மாதிரி எதுவும் நடக்கூடாது சொல்லிட்டு நோ எவிக்ஷன் அப்படின்னு விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. விஷயம் என்னன்னா, அப்ப நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு இருக்கோமே, இவ்வளவு நாள் வந்து இவங்க வந்து ஆட்ட சரியில்லை, இவங்க கண்டிப்பா வெளியே போன சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டு இருக்கோமே, அப்ப நம்ம எல்லாம் என்ன முட்டாளா அப்படின்ற கேள்விதான் எனக்கு இருக்கு. எதுக்காக வந்து இவங்க நோ எவிக்ஷன் யாரோ ஒருத்தர் பண்ணிருக்கலாம். இப்ப ரம்யா வந்து எவ்வளவுதான் சான்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா ரம்யா சுத்தமா ஆடல. விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா இப்படின்றாரு, திட்டல என்னமா எதுக்குமா வீட்டுல இருக்கிற, நீ வேஸ்டா இருக்கிறமா அப்படின்னு எதுவும் கேட்காம அவரு எவ்வளவுதான் சான்ஸ் கொடுப்பாங்க. அரோராக்கு பயங்கரமா சான்ஸ் கொடுத்து இப்ப ஏத்தி உட்கார வச்சுட்டாங்க. இப்ப ரம்யாவுக்கு வந்து பார்த்தா சான்ஸ் கொடுத்து ஏத்தி உட்கார. ரம்யா போய் விக்ரம் கேக்குறாங்க, என்ன நான் ஒண்ணுமே பெர்ஃபார்ம் பண்ணலையே, என்கிட்ட வந்து நீங்க சொல்ல வேண்டியதானே நான் பெர்ஃபார்ம் பண்றதுன்னு. அவங்ககிட்ட வந்து சொல்லணுமா ஒருத்தருட்டா, ஏமா இது பிக் பாஸ் டாஸ்க், நீ நல்லா விளையாடணுமா அப்படின்னு ஒருத்தருக்கு அவங்ககிட்ட போய் சொல்லணுமா. விக்ரம் வந்து ஏமா நான் வந்து ஏதோ நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து என் கேம்ல கவனம் செலுத்தணும் இல்ல உன் கேம்ல கவனம் செலுத்தணும் அப்படின்ற. சோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ரம்யா. அந்த அளவுக்கு இருந்தும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு எப்படி மேல பத்தல, ஒருவேளை இவங்களே ஏத்தி விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு குண்டு தூக்கி போட்டாங்க. வெளியே போனாங்களா ஆதிரை, அவங்க வீட்டுக்குள்ள திருப்பி வர போறாங்களாம், வந்துட்டாங்களாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். எதுக்கு கரெக்டா டைமை பார்த்து உள்ள விட்டுருக்காங்க. நம்ம எஃப்ஜே அண்ட் வியானா இந்த ஒரு ஸ்டோரி ஓடிட்டு இருக்குல்ல, சோ இது வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருக்கு. இவன் டென்ஷனா இருக்கான், நல்லா திட்டும் வாங்கிட்டான். இப்போ எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆதிரை தூக்கி உள்ள விடுறாங்க. ஆதிரை வெளியே போனவொடனே அவங்க கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், இம்மா நீ வெளியே வந்து காணமே எஃப்ஜே தாமா அப்படின்னாங்க. சோ ஆக்சுவலி பண்ண தப்பு இவங்க தான், ஆதிரை தான். இவங்க தள்ளி இருந்திருக்கலாம், ஆனா இவங்க தான் எஃப்ஜே பின்னாடி போயிட்டாங்க. இப்போ கேம்ல ஒரு ட்விஸ்ட் கொண்டு வரலாம் சொல்லிட்டு சோ வியானா எஃப்ஜே இருக்கும்போது ஆதிரை திடீர்னு உள்ள வந்தானா எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா தலையும் தெரியாது வாழும் தெரியாது, ஐயோ பாபா அப்படின்னுவா. இவன் வந்து பாத்தீங்கன்னா ஏய் உன்னாலதான் நான் வெளியே போனா இருறா அவங்க என்ன பண்றது சொல்லிட்டு ஆதிரை வந்து அடிப்பாங்க. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து ஏத்துறாங்க, வெளியில ஆளுல உள்ள கூட்டிட்டு வராங்க. அப்ப நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு இருக்கோமே, அதெல்லாம் என்ன எது சுத்தமா தெரியல. சோ வெயிட் பண்ணி கண்டிப்பா நோ எவிக்ஷன் தானா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா கனி அக்கா தான் வெளியே போறாங்க அப்படின்னாங்க. சோ கனி வெளியே போல. சோ ஓட்டு எடுத்து பார்த்தா பிரஜனும் சாண்ட்ரும் கீழே கறக்காங்க. ஓ இவங்க ரெண்டு பேரும் யாரும் வெளியே போறாங்கன்னா அதுவும் கிடையாது. சரி சும்மா உட்காந்து இருக்க ரம்யா வெளியே போவாங்களா, அதுவும் கிடையாது. நோ எவிக்ஷன் கிஃப்ட் அப்படின்றாங்க. இந்த புயல்லாம் வந்துச்சுன்னா நீங்க பண்ணுற மாதிரி புயல் வரத்துக்கும் நோ எவிக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு சுத்தமா புரியல. ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க, நோ எவிக்ஷன் வந்து ஒரு சர்ப்ரைஸா இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷாக்கா என்னன்றதை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே சோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்க போட்டுக்கொண்டே இருப்பேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்கர்.